234 தொகுதியும் நம்மளுக்கு தான். அதாவது சார், இப்போ வந்து இந்த திமுக தேமுதிக கூட்டணி என்பது கேப்டன் விரும்பாத ஒரு கூட்டணின்னு எதிர்கட்சிங்க சும்மா ஒரு வதந்தியை கிளப்புறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா இது கேப்டன் விரும்பின ஒரு கூட்டணி தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. 2016 மக்கள் நல கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஐயா கலைஞர் அவர்களை நம்ம அண்ணன் எல்கே சுதீஷ் அண்ணன் கேப்டன் எல்லாருமே போய் சந்திச்சதையும் அவருடைய திருமண போட்டோவை எல்லாம் பகிர்ந்துகிட்டதையும் பார்த்தோம். ஆனால் அது ஒரு சின்ன ஒரு துரதிருஷ்டவசமாக அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, அவரோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு அந்த கூட்டணி வந்து கொஞ்சம் நடைமுறை நடக்காம போய்விட்டதை தவிர இது வந்து கேப்டன் விரும்பாத கூட்டணிகள் அல்ல. அதாவது அதிமுக தான் ஜெயலலிதா விரும்பாத ஒரு கூட்டணியா வச்சிருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி ஜெயலலிதா வந்து மோடியை வந்து நெருங்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க தான் வந்து இப்போ வச்சிருக்கிறாங்க. இது வந்து ஜெயலலிதா ஆன்மா தான் அதிமுகவையும் எடப்பாடியையும் மன்னிக்காத தவிர கேப்டன் ஒரு இடத்துல கூட வந்து திமுக கூட கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையா சார்? சொல்லவே இல்லை. அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு எதிரியா தான் அவ்வளவு நாளா பார்க்கப்பட்டதை தவிர அவங்க என்னைக்குமே நேரில் மார்பில் குத்துவாங்க திமுகவை பொறுத்தளவு. அதை அந்த தேமுதிக எவ்வளவு குத்தம்னாலும் தாங்கிக்குவாங்க. அதுக்கு தேமுதிக தொண்டர்கள்ட்ட மட்டும்தான் அந்த சக்தி இருக்கு, வேற யார்ட்டையும் கிடையாது. ஆனா முதுகுல குத்துறவங்க யாரு குத்துவாங்க? லேடிஸ் தான். அதாவது ஒரு கோலை தான் முதுகுல குத்துவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப சரளமான ஒரு விஷயம். அதாவது இப்ப தேமுதிகவுல இருந்து அதிமுக வந்து நிறைய பேர் இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்களே. நீங்க நான் வச்சிருக்கேன், போன வாரம் என் தலைமையில 15 அதிமுக என் தலைமையில் தேமுதிக இணைஞ்சாங்க. என்னோட சேனல் எடுத்து பாருங்க, அந்த வீடியோ போட்டிருக்கேன். என் தலைமையில் 15 பேர் அதிமுக பிரமுகர். இன்னும் நாளைக்கு இன்னும் 500 பேருக்கு மேல நான் இணைக்க போறேன். இவங்க சும்மா பழைய வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணி எடிட் பண்றதுனால தேமுதிக காரனுக்கும் தெரியாதா சார்? சும்மா அவங்க ஏதோ ஒண்ணு, அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கு. தேமுதிக காரன் மனசு வச்சு 5 ரூபா கொடுத்து பேச சொல்லுவான், அவன் ஒரு 5000 கொடுத்து பேச சொல்ல வைக்குவான். அதுதான் எங்களால பொருளாதாரத்துல உயர்ந்துட்டா எதை வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணும். இன்னொரு விஷயம், இந்த திமுக தேமுதிக கூட்டணி என்பது உண்மையிலேயே ஒரு எல்லாரும் விரும்பின ஒரு கூட்டணி தாங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தெரியுங்களா? இதுல ஒரு என்ன ஸ்பெஷலிஸ்ட் தெரியுங்களா? பாமக இல்லாத கூட்டணிக்கு நம்ம வந்திருக்கோம் பாருங்க. இதுதான் நம்மளோட உண்மையான வெற்றி. புரியுதுங்களா? அதாவது அதிமுக தேமுதிக கூட்டணி கூட ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனா அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் வடிவத்துல பாமகன்னு ஒரு விஷயம் இருக்குங்களா? இந்த தடவை கண்டிப்பா அந்த கூட்டணி ஒருத்தர் இடுப்புலையும் ஒருத்தர் தலையிலையும் வச்சுக்கிட்டு ஒரு இடம் ஓப்பனா சொல்றேன் சார், ஒரு இடம் கூட அவங்களால வர முடியாது. கதறானுங்க நீ. அதாவது திமுக கூட பேச போனா இவன் கதறான், அங்க பேச போனா பூனையாட்டம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு டிவிக்கும் கதற ஆரம்பிச்சிடறானுங்க. ஏண்டா கேட்டா வந்து 0%ங்கிறீங்க, ஓட்டு வங்கியா இல்லைங்கிறீங்க, அங்க தொண்டர்களே இல்லைங்கிறீங்க, ஒண்ணுமே இல்லாத கட்சி ஏன்டா விடிய விடிய தூங்காம எப்ப பாரு தேமுதிக தேமுதிக தேமுதிக. இன்னைக்கு மீடியாலாம் ஒரு விபச்சார ஊடகங்கள் மாதிரி ஆயிடுச்சு. நீ காசு தந்தா நான் 1 மணி நேரம் உனக்காக போறேன், நீ காசு தந்தா அப்படி அந்த மாதிரி ஒரு மீடியாவுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. அந்த கலாச்சாரம் அந்த சவுக்கு சங்கர் இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்ததுல இருந்து எல்லாம் வியாபாரம் ஆயிட்டான். இன்னைக்கு மீடியா எத்தனை மீடியா இருக்குங்க? இன்னும் திமுக மீடியா, இல்லைன்னா அதிமுக மீடியா, இல்லைன்னா பிஜேபி மீடியா, அவ்வளவுதான். பொது நடுநிலையான மீடியா ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எது தெரியுமா? தெரியாது. எந்த மீடியாவால் கேப்டனை வந்து வீழ்த்தினார்களோ அதே மீடியாவால இதை கேப்டன் ஆரம்பிச்ச தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அரையணையில் அமர்த்தி வைக்கிறதுக்கு தான் நாங்களாம் பிளான் பண்ணி போன வருஷம் 2025 தொடர்ந்தோம்.